என்னது ப்ரோ ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க? இது இந்த ஃபுல் சிட்டியோட ஹை-எண்ட் டேட்டா பேஸ் ப்ரோ. எல்லா லொக்கேஷன் நோட்லேயும் அவர் வந்து ட்ராக் பண்ண பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் அவரை வந்து சுத்தமாக ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியல. எனக்கு தெரியல இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது? இது இவ்வளோ ஹை-எண்ட் டெக்காக இருக்குது, இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது? இது ஆக்சுவலாக வந்து நம்ம கவர்மெண்ட் பிளாக் ஸ்பாட் அவங்க வந்து டேட்டா பேஸ் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இருக்கிற ஒரு மெம்பர் வந்து நம்ம இதில் க்ரியா பண்ணுறாரு. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதனால் ப்ரோ இங்கே பாருங்கள் 2036 நீங்கள் எழுதிருக்கு. இப்போ இங்கு கூட ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அவர் இங்கே தான் இப்போ தான் ரீசெண்டாக இங்கேருந்து போயிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் பண்ணுறேன் ப்ரோ. ஏய் சிஸ்டம்லாம் ஆன்ல இருக்கு ப்ரோ. இருங்க ப்ரோ, நம்ம வர்றதே அவருக்கு தெரியுமா? மை காட், என்னன்னே தெரில ப்ரோ. திடீர்னு காணாமல் போயிட்டார். என்னன்னு சுத்தமாக புரியல. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக கூட கிரியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக இந்த மாதிரி வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து எல்லாருமே பண்ணுற மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இது பண்ண மாதிரி சொல்லியிருந்தேன். நல்லா தான் போயிட்டு. இப்போ கூட ரீசெண்டாக கூட இப்போ ஒரு லேடி கூட ஆஃபர் பண்ணாங்க, $3 million ஆஃபர் பண்ணாங்க. அது கூட வேணாம், அக்செப்ட் பண்ணாமல் வந்து சர்வீஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். மறுபடியும் யாரோ கோளாறு எதாவது கொடுத்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. இது வேறு இருக்குது. உங்களுக்கு இதே தான் வேலை. ஆமாம் ப்ரோ. அவரை நான் இங்கே மட்டும் இல்லை, நான் ஒரு கம்பெனிலேருந்தே நான் பார்த்துட்டேன். அவரோட ஆராவே டிஃப்ரெண்ட்டான 6 years தான் அவர் கூட தான் இருந்திருக்கேன். அதே மாதிரி அங்கே அவர் பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்டலாம் போய்ட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணுவார். அவங்களே இவங்ககிட்ட தான் இவர்கிட்ட தான் வந்து டிப்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அங்கே ஒரு ஃபேஸ் இங்கே ஒரு ஃபேஸ்ன்னு வச்சு பேசுகிற ஆளுகளை நான் நிறைய வாட்டி நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒர்க் பண்ணுறப்பவே அவர் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவார். பட் மற்றவங்க எல்லாருமே 24 அவங்க வந்து சேடாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் அப்படியே மாற்றிடுவார். இப்போது கார்பரேட்டில் கூட ஆக்சுவலாக அவர் சொன்னார் 1 year பேக் வந்து இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் செஷன்ஸு, யோகா ட்ரைனிங் அந்த மாதிரி அவர் வந்து கோச் பண்ணுற மாதிரி டோட்டலாக. ஸோ அது கூட அந்த ஆஃபர் கூட டர்ன் டவுன் பண்ணாங்க. என்னன்னு தெரியல, இந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே முடியும். நான் சித்தார்த்தி அவரோட இதே வேறு லெவலு. ஓகேவா, நானுமே கோயிலுக்கு போயிருக்கேன், எங்கள் வீட்லேயும் கோயிலுக்கு போயிருக்காங்க, புக்ஸ்லாம் படிப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அந்த ஃபீல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம ஒரு தனி அறையில் உட்காந்து நம்ம தேடும்போது தான் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ இதை யாருமே மக்கள் யாருமே இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து அடைய முடியும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பலாப்பழம் எடுத்தோன்னா ஒரு முழு பலாப்பழமாக வருது ஒரு டைம் எடுக்கும், ஒரு சில டைம். அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு சில டைம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வருண் அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் புரியுது, இதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு இது இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இருட்டு என்னாச்சு? மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், கற்பனையான ஒரு இடம். உண்மையை யார் சொல்லணும்னு நினைச்சாலும் இந்த மக்கள் இருட்டிலே உழவுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு நான் உங்களை இருட்டில் இருக்க விடுறது தர்மம் இல்லை. என் மூச்சு நிற்கிற வரைக்கும் இந்த உண்மையான ஆன்மீகத்தை, அவங்களுடைய ஆத்மா, அவங்க இறப்புக்கு பின்பாடு நான் அது இறைவன் சன்னதிக்கு கூட்டிட்டு போகிறேன். பார்ப்போம் யார் தயார்னு.